கார்க்கேயர் நாடி நந்தி வாக்கியம் அப்படின்லாம் பழைய ஜோதிட நூல்கள்லாம் அதிகமாக இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்பாக்களால் பாடப்பெற்ற ஒரு ஜோதிட நூலாக இருக்குது. ஏன்னா சித்தர்கள் மகான்கள் பழைய தமிழ் வடிவத்தில் வெண்பாக்களால் அழகாக சிலதெல்லாம் பாடி வச்சுருக்காங்க. அரிய சில கருத்துக்கள் எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்குங்க. நந்தி வாக்கியங்கிற நூலாக இருந்தாலும் சரி, கார்க்கேயர் நாடிங்கிற ஜோதிட நூலாக இருந்தாலும் சரி, பல அற்புதமான கருத்துக்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிடம்ங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு கடலாக இருக்குது. அதில் நாம் விழுந்து விழுந்து தான் முத்தெடுக்கணுமே தவிர அதில் நம்ம மேலோட்டமாகலாம் நீந்தி போய் எதையும் பெற முடியாதுங்க. அதன் மாதிரி நூல்கள்லேருந்து தான் சில விஷயங்களை நம்ம எடுத்து சொல்கிறோங்க. குறிப்பாக இப்போ உண்ணாவிரதம்லாம் சிலர் இருப்பாங்க. அதாவது சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது, உண்ணாவிரதத்தில் உட்காந்துக்கிறாங்க இல்லைங்களா, அது கிடையாது. உண்ணாவிரதம் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு என்ன கிரகம், சூரியனும் செவ்வாயும் ஒருத்தவங்க ஜாதகத்தில் ஒன்றா இருந்தால் அவங்க மனதால் கூட உண்ணாமல் இருப்பார்கள். அதாவது மனசால் கூட சாப்பாட்டை பற்றி நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன கோரிக்கையை வச்சு உட்கார்ந்துருக்காங்களோ அந்த கோரிக்கையில் உறுதியாக இருப்பாங்க. இந்த 10 அம்ச கோரிக்கையில் நீங்கள் 5ஆவது நீங்கள் நிறைவேற்றுங்க, அப்போ தான் என்னோடய உண்ணாவிரதத்தை நான் முடிப்பேன், அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலைக்கிடமான நிலைக்கு போனாலும் கூட பரவாயில்ல, என் கோரிக்கை நிறைவேறணும்னு உண்மையிலேயே உண்ணாவிரதம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் சூரியனும் செவ்வாயும் ஒன்றா இருக்கும். அந்த வைராக்கியத்தை தரக்கூடிய கிரகங்கள் அந்த 2 தான். சாப்பாட்டை கையால் தொட மாட்டேன், என் கோரிக்கை நிறைவேற வரைக்கும் அப்படி இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த 2 கிரகங்கள் ஒன்றா இருக்குங்க. அதே மாதிரி கொடிபிடிச்சு கோஷம் போட்டு ஊர்வலம் போகிறாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாம் உரிய கிரகம் சனி பகவான். ஏன்னா அவர் தான் கூட்டத்தை திரட்டக்கூடியவராக இருக்கிறார். குறைகளை சொல்லி கூட்டத்தை கூட்டக்கூடிய கிரகம் சனி பகவான், நிறைகளை சொல்லி அல்ல. ஏன்னா நிறைகளை சொல்லி கூட்டத்தை கூட்டக்கூடிய கிரகம் சுக்கிரன் சந்திரன். ஆனால் குறைகளை சொல்லி கூட்டத்தை கூட்டுறது யார்? சனி பகவான். அதனால் ஊர்வலமாக போகிறது, அதாவது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊர்வலமாக அந்த கூட்டத்தை நடத்தி அழைச்சிட்டு போகிறாங்க இல்லைங்களா, அதுக்குரிய கிரகம் சனி பகவான். சனி பகவான் ஒருத்தவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இந்த வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, அதாவது எதிரியோட பலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முன்னால் அப்படியே பலவீனமாக காட்டிக்கிட்டு, ஆனால் பின்னால் ஒரு படைகளையே திரட்டி தாக்குதல் நடத்துதல், இந்த கொரில்லா தாக்குதல் மாதிரி எதிர்பாராத நேரத்தில் தாக்குதல் நடத்தக்கூடிய கிரகம்லாம் யாருன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவங்க இதெல்லாம் செய்வாங்க. திடீர்னு அப்படியே வணங்கி போகிற மாதிரி அப்புறம் ஓங்கி அடிக்கக்கூடியவர்கள் செவ்வாய். ஒருத்தவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அந்த காரியங்களை செய்வாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மொழிப்பற்று, சிலர்லாம் அவங்க தாய்மொழியை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நேரம் இப்போ அந்நிய தேசம் ஃபாரினுக்கு போனால் கூட நேரம் கிடைக்கிறப்ப யாராவது அவங்க ஊருக்காரங்க கிடைச்சாங்கன்னா அவங்களுடைய தாய்மொழியில் உட்காந்து பேசிப்பாங்க. அப்போ இந்த தாய்மொழி பற்ற தரக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா புதனும் சந்திரனும் தான். அந்த 2 கிரகங்கள், இந்த 2 கிரகங்கள் 4ஆம் இடத்துல இருந்தாலோ அல்லது 4ஆம் இடத்தை பார்த்தாலோ அல்லது 4ஆவது வீட்டுக்குரிய கிரகங்களோடு இந்த 2 கிரகங்கள் சம்பந்தப்பட்டிருந்தாலோ அவங்களுக்கு அந்த தாய்மொழி பற்று அதிகமாகவே இருக்குங்க. மதப்பற்று, இனப்பற்று அதெல்லாம் சொல்கிறோம்ல, சந்திரன் 9ல் இருந்தாலோ 9ல் குரு இருந்தாலோ 9ல் ராகு இருந்தாலோ தன்னுடைய மதம், தன்னுடைய இனம் அதை விட்டு கொடுக்காமல் அவங்கெல்லாம் பேசுவாங்க, இருப்பாங்க. தேசப்பற்று, என் நாடு பொன்னாடு, என்னுடைய பாரத மணித்திருநாடு போல் ஒரு நாடு இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கும். இல்லைன்னா 9க்குரியவன் சூரியனோட சம்மந்தப்பட்டிருப்பார். இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த தேசப்பற்று, நாட்டுப்பற்று எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. அப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம பிறக்கும் பொழுது நம்முடைய ஜாதகத்தில் நம்முடைய லக்னத்துக்குள்ள என்னென்ன கிரகங்கள், லக்னத்திலேருந்து எந்தெந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நம்முடைய உணர்வுகளும் நம்முடைய எண்ணங்களும் இருக்குது. அதனால் இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நம்மை நாமே புரிந்து வைத்து கொள்ள உதவக்கூடிய ஒரு சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம். அதனால் ஜோதிடம் அறிவோம், வாழ்ந்து காட்டுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வாரி வழங்கும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.